வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. நாம் நிறைய வீடியோவில் சொல்ல மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கற்றுண்டா தான் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு வந்து பிரிக்ஸ் செங்கற்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம நிறைய வேர்ட்ஸை வந்து கற்றுக்கணும். இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 6 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். நம்பர் 1, அன்சர்டன். என்ன அர்த்தம்? நிச்சயமற்ற அல்லது உறுதி இல்லாத. நல்லா கவனிங்க, உறுதி இல்லாத அல்லது நிச்சயமற்றன்னு சொல்றதுக்கு அன்சர்டன்கிற வேர்டு வந்து பயன்படுத்திக்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். என்னுடைய எதிர்காலமே இப்போ நிச்சயம் இல்லாமல் இருக்கு, உறுதி இல்லாமல் இருக்கு. மை ஓல் ஃபியூச்சர் ரிமைன்ஸ் அன்சர்டன் நவ். மை ஓல் ஃபியூச்சர் ரிமைன்ஸ் அன்சர்டன் நவ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 2, அப்ரைட். இந்த அப்ரைட்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. செங்குத்தான, நிமிர்ந்த, நிறைய மீனிங் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம நேர்மையான அதை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ நேர்மையானன்னு சொல்கிறதுக்கு நம்ம அப்ரைட்டுங்கிற வேர்டை வந்து பயன்படுத்திக்கலாம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த ஆஃபீஸர் வந்து கண்டிப்பானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தார். த ஆஃபீஸர் வாஸ் ஸ்டர்ன் அண்ட் அப்ரைட். த ஆஃபீஸர் வாஸ் ஸ்டர்ன் அண்ட் அப்ரைட். ஸோ நல்லா கவனிங்க, ஸ்டர்ன்னா கண்டிப்பாக இருக்கிறது, அப்ரைட்னா நேர்மையாக இருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 3, அப்பேரண்ட். அப்பேரண்ட்னா என்ன? வெளிப்படையான. ஸோ வெளிப்படையானன்னு சொல்கிறதுக்கு APPARENT, அப்பேரண்ட், இந்த வேர்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அவர் பொய் சொல்கிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இட் வாஸ் அப்பேரண்ட் that he was lying. It was apparent that he was lying. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 4, ignorant. என்ன அர்த்தம்? அறிவற்ற, படிப்பற்ற அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கிற. இதைத்தான் நம்ம இங்கிலீஷில் இக்னரண்ட்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த சமயத்தில் நான் வந்து எதுவுமே படிப்பு இல்லாத, ஒன்றுமே தெரியாத குழந்தையாகவும் இளைஞனாகவும் இருந்தேன். At that time I was very young and ignorant. At that time I was very young and ignorant. நல்லா கவனிங்க, at that time இந்த ஃப்ரேஸுக்கு அந்த சமயத்தில் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்பர் 5, மாடஸ்ட். MODEST, மாடஸ்ட். என்ன அர்த்தம்? அளவான, மிதமான மற்றும் தன்னடக்கம் உள்ள. ஸோ இந்த வேர்டுக்கு வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1, அவர் வந்து தன்னடக்கம் உள்ள ஒரு மனிதர். He is a very modest man. He is a very modest man. இன்னொரு சென்ஸ் என்ன? அளவான, மிதமான. சொன்னோமா, நான் அளவாக தான் சம்பாதிக்கிறேன், நான் மிதமாக தான் சம்பாதிக்கிறேன். ஐ ஏர்ன் அ மாடஸ்ட் இன்கம். ஐ ஏர்ன் அ மாடஸ்ட் இன்கம். ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, டீப் பாக்கெட்ஸ். என்ன அர்த்தம்? பணம் கொட்டி கிடக்கிற. யார்ட்டையும் வந்து பணம் கொட்டி கிடக்குன்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு இந்த டீப் பாக்கெட்ஸுங்கிற நவுனை நம்ம பயன்படுத்திக்கலாம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். எங்கள் மாமாட்ட பணம் கொட்டி கிடக்கு. மை அங்கிள் ஹேஸ் டீப் பாக்கெட்ஸ். மை அங்கிள் ஹேஸ் டீப் பாக்கெட்ஸ். டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.